ஹலோ ஃபர்ஸ்ட் நான் லட்சுமி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. வெயிட் அப்படின்ட்டு நம்மளுடைய பசுவோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வெண்ணிலாவும் மாமாவும் அங்கே தொடர்ந்து இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அஜய் கம்பேக் கொடுத்துருக்காரு மறுபடியும். ஸோ சொல்லியிருந்தேன் லாஸ்ட் அப்டேட்லேயே வந்துட்டு அஜய் வந்திருக்காரு. அவர் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிட்டோம் ஈஸியாக. அதே மாதிரியே 2 வித்தியாசமான காஸ்டியூமில் நம்மளுடைய வெண்ணிலா தொடர்ந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க பசுவோட வீட்டில். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அதுவும் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து பசுவோட வீட்டில் இனிமேல் ஸ்டே பண்ணுற மாதிரி வெண்ணிலா வருமாட்டிருக்கு அப்படின்ட்டு. அவங்களுடைய மாமாவும் அங்கேயே இருக்காங்க. கண்டிப்பாக சித்தப்பா கூட வெண்ணிலா கண்டிப்பாக வந்து ஒரு இணக்கமாக வரமாட்டாங்க, அதாவது நம்மளுடைய அஜயோட அப்பா கூட. ஏன் அப்படின்னா அவர் தான் வெண்ணிலாவுடைய பேரண்ட்ஸ் இறக்கிறதுக்கு காரணம். அதனால் அவரை இப்போதைக்கு காட்டவே மாட்டாங்க இவங்க சைடு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அஜயை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் அவங்க அப்பா தான் பண்ணியிருக்காரு, அஜய்க்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறத மூவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அஜய்க்குமே வெண்ணிலாவும் தெரியும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களோட மீட்டிங் அப்படிங்கிறது, அதாவது 2 பேர் சந்திக்கிறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, மாமா தொடர்ந்து இங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. என்னப்பா நீங்கள் புதுசாக வரவங்களாம் வில்லன் கேங்கில் செஞ்சால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னென்னா, விஜய் கூடவே இருந்து அந்த இடத்துல தாத்தா பாட்டியெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு பாவமாக இருக்குது. அவங்களும் வயசானவங்க இல்லையா. சீரியலாக இருந்தாலும் நம்மளும் என்னையா நெய்யின்ட்டு வெளியில் போய் ஏதோ வில்லத்தனம் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் வெண்ணிலாவுடைய இந்த புதிய பயணம் பசு வீட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ராகினி என்ன தூண்டி விடுவாங்கன்னு தெரியல. தொடர்ந்து வந்து பசுவோட வீட்டில் 2-3 நாள் ஷூட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். பேக் டு பேக் அவங்களுடைய காஸ்டியூம் பார்க்கும்போது அங்கேருந்து ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான். வெண்ணிலா என்னவோ முடிவு பண்ண போகிறாங்க, விஜய்க்கு எந்த அளவுக்கு தொந்தரவு தருவாங்க. நான் கூட இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இனிஷியல் டேஸில் நினச்சேன். பட் வெண்ணிலா யார் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாங்க. வெண்ணிலாவை அவங்க நெகட்டிவாக தான் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று தான். எனிவேஸ், வில்லன் கேங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எங்கள் விஜய் இருக்க பயமேன், விகாவோட ஃபேன்ஸ் இருக்க பயமேன், காவேரி இதெல்லாம் எதிர்த்து போராடிடுவாங்க. இருந்தாலும் அந்த அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொன்னாங்களே அவங்க லைவில், அதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன்லேயே போகாது, அப் வரும். ஓகேவா? உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம். இவங்க அந்த சாங் ஒன்று போட்டிருந்தாங்களே, சிரிக்கலாம் பறக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. என்ன ஆக போதும், அதுவும் ஒரு மைண்ட் வாய்ஸ் தான். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்.